அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடுல சட்டவிரோதமா எப்படி சார் போ முடியும்? செக் அண்ட் பேலன்ஸ் நெறைய இருக்கும். அதையும் தாண்டி சட்டவிரோதமா எப்படி அந்த நாட்டுக்கு போக முடியும் சார்? இது டொனால்ட் ட்ரம்ப்போட தேர்தல் வாக்குறுதியில முக்கியமான தேர்தல் வாக்குறுதி, கள்ளத்தனமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவேன் அப்படின்னு சொன்னது. இதுக்கு பெருமளவு அமெரிக்க மக்கள் ஆதரவு தெரிவித்து அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் காரணமே இல்லீகல் இமிகிரன்ஸை ஒழிப்பேன்னு சொன்னது தான். அதுதான் முதல் காரணம். ஏன்னா ஜனநாயக கட்சி என்பது நம்ம காங்கிரஸ் மாதிரி பங்களாதேஷ்லேருந்து வர நிறைய பேரை வரவேற்று குடியமர்த்தி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற மாதிரி, ஜனநாயக கட்சி தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து வர பல பேரை ஓப்பன் பார்டர் திறந்து விட்டு உள்ளே வரவழைச்சு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து ஜனநாயக கட்சிக்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்கு. நாடு வேறையாக இருக்கலாம், வளர்ந்த நாடு, வளரும் நாடு, அரசியல்வாதிகள்லாம் ஒரே இனம்தான். எந்த நாட்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்க எண்ணங்களும் இனமும் ஒரே ஒன்றா தான் இருக்கும். அமெரிக்க அரசியல்வாதிகள் வித்தியாசம் இல்லை.